ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 வாழைப்பழம் 1 கப் ராகி மாவு வச்சு சூப்பரான ராகி லட்டு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த ராகி லட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ராகி லட்டு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ராகி லட்டு செய்ய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராகியை வறுத்துக்கலாம். அதுக்கு 150 கிராம் ராகி எடுத்துருக்குறேங்க. அது ஒரு வானலில் வச்சு நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த ராகியோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. ராகி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ராகி வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ராகி நல்லா வறுபட்டுருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது அதே வானலில் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தாங்க, அதனால் ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்தா போதும். இந்த அளவுக்கு லைட்டாக வறுபட்டுருச்சுன்னா இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரை வேர்க்கடலை ரெண்டுமே லைட்டாக அரைச்சிக்கலாங்க. ஏற்கனவே வேர்க்கடலை அரைச்சி தான் இருக்குது, அதுக்காக ஒரு சுற்று மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நாட்டு சக்கரை வேர்க்கடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து 2 சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா புளிக்காத வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கலாங்க. நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கலாம். ரெண்டு வாழைப்பழத்தை சேர்த்துட்டு இது நல்லா மசிச்சுக்கலாங்க. இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடாதுங்க. கையிலையோ அப்படி இல்லைன்னா ஸ்பூனாலேயோ நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இது கூட வறுத்து எடுத்து வச்சுருக்க ராகி இது கூட சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்ச வேர்க்கடலை நாட்டு சக்கரை இது ரெண்டுமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்றாங்க. இந்த உப்பு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையோட இனிப்பை எடுத்து கொடுக்குங்க, அதுக்காக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த வாழைப்பழம், ராகி, நம்ம சேர்த்துருக்கிற வேர்க்கடலை, நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வாழைப்பழத்தோட ஈரப்பதமே போதுங்க. மாவு பிசைய பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி லைட்டாக வெதுப்பாக இருக்கிற தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். லைட்டாக பிசைஞ்சிட்டு இது கூட வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கலாங்க. கேட்டால் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாவை லைட்டாக பிசைஞ்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனேவே உருண்டை பிடிச்சிடலாம். பிசைஞ்சு வச்சு மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் சின்ன சைஸாக இல்லாமல் மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிடிச்ச உருண்டை எல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாங்க. அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ராகி உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த ராகி உருண்டையோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழம் 2 இருந்தால் போதுங்க. நம்ம ராகி மாவு வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ராகி உருண்டை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்குது, வெளியே நல்லா வெந்து நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த ராகி உருண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது சீக்கிரமாகவே. நம்ம கடையில் பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு தரலாங்க. இந்த மாதிரி வாழைப்பழமும் ராகி மாவும் வச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.